வராங்க கைஸ். என்னன்னா ராதா மோகன் மாதிரி ஒரு டேரக்டர்லாம் வந்து இப்போ வரமாட்டாங்களான்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் ப்ரோ ஃபீல் பண்றீங்க? நான் வரேன். அபிலேஷ் வந்திருக்காரு. அப்புறம் நான் இந்த டேரக்டரை பார்க்குறேன். இந்த டேரக்டர் வந்து எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆல்ரெடி வந்து ரிவ்யூஸ் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ல. ஏன்னா ஆல்ரெடி ப்ரிவியூ ஷோ போட்டு எல்லாம் காட்டிட்டாங்க. எல்லா சர்க்கிள் செலிபிரிட்டி டேட்டா ஓனர்ஸ்னு பார்த்துறாங்க. அதையும் தண்ணி நீங்க என்ன இப்போ இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரிவ்யூ கிடையாது. இந்த படம் ஏன் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான படம் வேணும் அப்படிதான் இந்த வீடியோ மேஜராக பார்க்க போகிறோம். கைண்ட் ஆஃப் வந்து அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம் மோர் தென் ரிவ்யூ. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரிவ்யூ நிறைய தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அதனால நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் நான் சொல்கிறேன்னா ஒன் ஆஃப் தி அந்த ஃபீல் குட் ஜானர்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிராக் பண்ணுற ஒரு ஜானரு. அது வந்து சமீப காலமாக இல்லைன்னா நான் சொல்லுவேன். நம்மளுமே வந்து மாஸ் வைலன்ஸு மோர் வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். அதுவுமே நல்லது தான். பட் இதுவும் வேணும். நான் எப்போதுமே அதை ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல டேரக்டர் வேணும். ஏன்னா அந்த வைலன்ஸ் அதெல்லாம் கூட ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடலாம். ஆனால் அந்த காமெடியை அந்த ஃபீல் குட் ஜானர் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஜானர் நான் எப்போதுமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எமோஷன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காமெடி எமோஷன்ஸ் தான். அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து மேஜர் எக்ஸ்டென்ட் இந்த படத்தில் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்தா சொல்லியிருப்பேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இல்லீகலாக வராங்க. ஸ்ரீலங்காவில் ராமேஸ்வரத்தில் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு போய் ஒரு காலனியில் வந்து செட்டில் ஆகுறாங்க இல்லீகலாக. அதுக்கப்புறம் அந்த காலனியில் என்ன நடக்குது, அந்த மக்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் வந்து இப்படி வேணாலும் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கன் இமிகிரண்ட்டாக வராங்க. அவங்களோட வார் பிரச்சனை, எக்கனாமிக், இவங்க வந்து எக்கனாமிக் வச்சு தான் வராங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குது. அதை வச்சு தான் வராங்க. அதை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த ரெஃப்யூஜிஸ் கேம்பை வச்சு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க எதுவுமே சொல்லாமல் மோர் ஆன் ஹியூமன் வேல்யூஸ் என்ன மேஜராக இழுத்துனா ஒரு அன்பு காத்துனா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிற ஒரு படமாக தான் நான் இதை பார்த்தேன். நல்ல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங் தான் நம்ம அபிலேஷ் கிட்ட இருந்து. என்னன்னா அவருக்கு ஒரு 24 வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறதுனா அவரோட வளர்ப்பு தான் அங்கே வந்து மேஜராக வந்து இருக்குது. அவரோட வே ஆஃப் ரைட்டிங், அவர் வந்து ஹியூமன்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு அதெல்லாம் வந்து மேஜராக இங்கே புரியுது. இன்னொன்று என்னன்னா நான் ஏன் வந்து நம்ம ராதா மோகன் டேரக்டர், ராதா மோகன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மொழி அந்த மாதிரி படம் அபியும் நானும் அந்த மாதிரி படம் எடுத்த ஒரு டேரக்டர் தான். ஆஃப் லேட் வந்து அவர் இப்பயுமே எடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த பிரைம் இது கிடைக்கல. பட் ஸ்டில் லாஸ்ட்டாக கூட ஒரு வெப் சீரிஸ் எடுத்தார். அது கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஜானர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். லப்பர் பந்து வந்துரு, லப்பர் பந்து கொடுத்த ஒரு ஃபீல் குட், அது ஒரு ஃபீல் குட் ஜானர் கொடுத்துரு. குட் நைட் அதையும் நான் சொல்லுவேன். இதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் குட் நைட்டுமே எடுத்தாங்க. அங்கேயுமே வந்து அந்த இது ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. ஒரு சில இது இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வைலன்ஸு மாசு மசாலா அந்த மாதிரி வைலன்ஸ் அப்படி போகும்போது இந்த மாதிரி படம் தான் நம்மளை வந்து கூல் ஆகணும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே பர்பஸ் என்னன்னா நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் எதுக்கு படம் பார்க்க வராங்கன்னா நான் வந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் எதையும் யோசிக்காம சிரிச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கும் அந்த படத்தோட வேல்யூஸை கொண்டு போகணும். அதுதான் வந்து மேஜராக பார்ப்பாங்க. அதுதான் நான் சொல்ற காலங்காலமாக நம்ம விசு நம்ம ராதா மோகன் கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவர் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துது. என்னன்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம சசிகுமார் வந்து டெய்லர் மேட் ரோல் தான். அவர் வந்து இது கரியர் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு கரியர் பெஸ்ட்லாம் சொல்லுவேன். அதோட ஒரு நல்ல ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் இதுவுமே ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் கரியர் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அவருக்கான பக்கா ரோல் தான். ஆல்ரெடி வந்து இந்த மனுஷனுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும் தான். ஏன்னா ஆல்ரெடி அயோடின்னு ஒரு படம், ஒரு சூப்பரான படம் நடிச்சாரு. ஆனால் அது எவ்வளோ பேர் தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் அதோட பலன் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கோ எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இந்த படம் அதுக்கு ஆல்ரெடி ஒரு அந்த ரீச்சுக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்ப்பீங்கன்னு தெரியும். அந்த படத்தையும் சேர்த்து இந்த படத்தை கொண்டாடுங்க. அந்த மனுஷன் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லி ஆக்சுவலாக நிறைய கடன் ப்ராப்ளம் இருந்ததால கண்ணாமனா நடிச்சிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் நான் நல்ல ஸ்கிரிப்டராக இருப்பேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்னு சொல்லி இறங்கினாரா ஒரு பேட்டியில் பார்த்துருக்கேன். அதை தொடர்ந்து தான் பயங்கரமான ஒரு லைனை ஃபஸ்ட்டு அயோடி, ரெண்டாவது வந்து கருடன், மூணாவது வந்து நந்தன், இப்போ வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் ஃப்ரீடம்னு ஒரு ப்ராமிசிங்கான 2 படமும் ஒரு ப்ராமிசிங்கான 2 டேரக்டரும் நடிக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ் ஆக்டர் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சிம்ரன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரனை வந்து ஒரு நல்ல ரோலு, அந்த ஒரு காமெடித்தனம் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம மிட்டுன்னு சொல்லிட்டு ஆவேசம் நடிச்சிருப்பாரு, அவர் பையனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சாலிடாக ஒரு 2 சீன் வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி MS பாஸ்கர், இளங்கோ குமரவேல், பக்ஸ் அவங்களாம் ஒரு டிப்பிக்கல்
ஒரிஜினல் ராதாமோகனோட கம்பெனி ஆளுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்ததாலே எனக்கு ராதாமோகன் படம் பார்க்குற மாதிரியே இருந்துறான்னு தெரியல. அதுவுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இவங்களெல்லாம் தாண்டி யார் இந்த படத்தில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறான்னா அந்த சின்ன பையன் தான். சின்ன பையன் அடிக்கிற ஒரு கவுண்டரும் கண்டிப்பாக தேட்டரில் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு பிளாஸ்ட் தான், பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. யோகி பாபு காமெடி கூட எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுதான் உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிற, அதை வந்து நீ ப்ரீச்சினஸ் இல்லாமல் சொன்னால் அது இன்னும் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் ஆகும். அதை வந்து லைட் ஆர்டராகவும் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் இப்படியா நான் சொன்ன மாதிரி ஒரு வார் சம்பந்தமான ஒரு படம், ஒரு பிளட் ஷீட் கூட, ஒரு ரத்தம் கூட இல்லை. அதே மாதிரி நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றி பேசுகிற படம். ஆனால் அதெல்லாம் எதுவும் அண்டர் கரண்ட்லேயே ப்ளே பண்ணி அந்த மேஜராக ஹியூமன் வேல்யூஸை பேசின ஒரு படமாக தான் இருக்குது. அதனால தான் உங்களை எல்லாரையும் நான் இந்த தேட்டரில் போய் பார்க்க சொல்கிறேன். இதையும் தாண்டி படம் டெக்னிக்கலாகவும் நல்ல படம். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க இதுக்கு முன்னாடி வந்து குட் நைட் எடுத்தாங்க, லவ்வர் எடுத்தாங்க. இது அவங்களோட ஆக்சுவலி இது 5வது படம். ஆனால் ரிலீஸ் ஆனது வந்து 3வது படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபீல் குட் ஜானர் புது டேரக்டர்ஸை 3 படமே ஒரு புது டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல சூப்பரான விஷயம். இதுக்கப்புறம் 2 படம் வேறு இருக்குது, அதுவுமே நியூ கம்மர்ஸ் தான். அதுவுமே ப்ராமிசிங்கான 2 படம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஒரு நியூ கம்மர்ஸை நான் பேக் பண்ணுறேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து அன்கன்வென்ஷனலாக நான் சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணுறேன்னா ஒரு ரீசன். ஏன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியே சசிகுமார் தவிர வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க என்ன கேட்டால். ஏன்னா ஒரு வயசான ரோல், 2 அப்பா அப்படின்னு நடிக்க யோசிப்பாங்க. குட் நைட்டே நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் யாருமே ஒட்டுக்காம சரி வா என் ஃப்ரெண்டுக்காக நானே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான் இது. ஒரு நல்ல ஒரு கம்பெனி, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு படம். எதையும் யோசிக்காம சிம்பிளான ஒரு படம், கண்டிப்பாக போய் பாருங்க. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், டிசப்பாயிண்டே ஆகாது. ஒரு நல்ல சம்மர் வெக்கேஷன் படம். நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டா உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.